அதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொண்டதான் ஆசாரியன் நீ இனி உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவர் உனக்கு கொடுத்த கட்டளையின்படியையும் நியமங்களின்படியும் நடக்க கவனமாக இருப்பாயாக. அப்பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அவருடைய சொந்த ஜனமாயிருப்பாய். பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் உன்னை ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்து அவரே உன்னை பரிசுத்த ஜனமாக என்றென்றும் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென் அப்படின்னு அவர் ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்வரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உபாகமம் 26. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஆண்டு தரப்போகிறதுக்கு முன்னால் மோவாப்பு சமவெளியில் யோர்தானை இன்னும் தாண்டி போகலை. மோசே அவருடைய இறுதியான அந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்நாட்களில் போய் நீங்கள் எந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதித்து அதில் ஒரு பெருக்கத்தை தந்து விளைச்சல் வருது, ஆமாம் கனி வர்க்கங்கள் வருது, நிலத்தின் கனியை பார்க்குறீங்க, மரத்தின் கனியை புசிக்கிறீங்க. இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தபோது என்ன செய்யணுமா, அங்கே கிடைச்ச நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்கள். அப்போது இந்த நிலம் ஆண்டவர் தந்தது, இந்த குடியிருக்க வீடு ஆண்டவர் தந்தது, அந்த தோட்டமும் நிலமும் ஆண்டவர் தந்தது, மரங்கள் ஆண்டவர் தந்தது, கனி வர்க்கங்கள் ஆண்டவர் தந்தது. அதையெல்லாம் வாங்கி அதில் எடுத்துக்கொண்டு அதை கட்டிக்கிட்டு அதில் என்ன செய்யணுமா, தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரிடத்துக்கு போகணுமா. அங்கே போய் அவங்க ஒன்று சொல்லணுமா, ஐயா கர்த்தர் எங்கள் நமக்கு, அதாவது நமக்குன்னு சொல்ல எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து நான் சேர்ந்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் இந்த மாதத்தை முடிக்க உதவி செய்தீர், இந்த வருஷத்தை முடிக்க உதவி செய்தீர், நீர் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர். இன்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய சன்னதியிலே நான் அறிக்கை எடுக்கிறேன். அப்போ தசம பாகத்தை கையில் வச்சு, காணிக்கை கையில் வச்சு சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அப்போ ஆசாரியன் நினச்சிவானா அந்த கூடையை கையிலேருந்து வாங்கி அதை நினச்சிவானா அங்கே சன்னதியில் வச்சுருவான். வச்சு அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த உங்கள் பேரை சொல்லி இன்னார் இடத்துலேருந்து வந்திருக்கிறதான தசம பாகத்தை அர்ப்பணிக்கிறோப்பா, இவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு தசம பாகத்தை வைக்கிறோன்னு சொல்லுவோம். அப்போ உடனே அது வச்ச உடனே நீங்கள் எல்லோரும் சொல்லணுமா, நம்ம என்ன சொல்லணுமா, நீ சொல்ல வேண்டியது என்னென்னா, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாக இருந்தான். யாரை சொல்கிறாங்க, யாக்கோபை ஞாபகப்படுத்துகிறாங்க. அவன் சீரிய தேசத்தில் இருந்ததை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ யாரை ஞாபகப்படுத்துகிறாங்க, ஆபிரகாமை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ நாங்கள் இருந்தோம், கொஞ்சம் ஜனங்களோடு தான் எகிப்துக்கு போனார். யார், நம்ம யாக்கோபு. அங்கே போய் பரதேச சஞ்சரித்தார். இப்போ பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டார். அங்கே எகிப்தியர்கள் எங்களை ரொம்ப ஒடுக்குனாங்க, சிறுமப்படுத்தினாங்க, கடினமான வேலையை சுமத்துனாங்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் பார்த்து அவர் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரமான அடையாளங்களால் அற்புதங்களால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிட்டாரு. எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். இந்த பாலும் தேனும் ஓடுற தேசமாக இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. இப்போதும் கர்த்தாவே, இதெல்லாம் அதுக்காக நன்றி. இப்பவும் கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த அந்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன். எனக்கு கொடுத்ததான அந்த கனிகள், அந்த தானியங்களில்
முதற் பலன்களை நான் நமக்கு கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சந்நிதியில் வைத்து ஆண்டவர் பணிந்து கொள்ளணும். நன்றி அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, மீந்திருக்கிறவன ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம செய்யணுமா. 13 வசனம் சொல்லுது, நமக்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவருக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஆசாரியர் நினச்சவங்கன்னா உன்னை வந்து ஆசீர்வதிப்பான். அப்போ என்ன சொல்லணுமா, அது இன்னும் சில வார்த்தை சொல்லணும் சொல்லிட்டு, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியையும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலேருந்து எடுத்து வந்திருக்கிறேன். லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிக்கும் இது பயன்படுவதற்காக கொடுக்கிறேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீற இல்லை, மறக்கவில்லை. நான் துக்கம் கொண்டாடும் போதோ அதில் நான் இந்த காணிக்கையிலேருந்து நான் புசிக்கலை, இளவு காரியத்துக்காக இதிலேருந்து நான் எடுக்கலை. உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நான் இதை செய்தேன். நீர் பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. நம்ம இப்படி சொல்லணுமா, எனக்காக நான் கொண்டாந்துருக்கிறேன், எங்கள் தேசத்தையே ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் தனக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்கும்படி தசமபாகத்தை வைக்கும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ இந்த கட்டளையின்படியையும் நியாயங்களின்படியையும் நீ கட்டளையிடுகிறார். இன்று உன் தேவனாய கர்த்தர் உன்னை கட்டளை. அப்போ அவர் சொல்லுவார், இதை நீ செய்யும், இனி நீ ஆண்டுக்கு பயந்து நட, உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கை கொள்ள கடவாயாக அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். நீ இப்போ நீ சொன்ன வார்த்தையின்படியே நீ செய்வாயாக. நீ அப்படி செய்தால் தொடர்ந்து அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 19 வசனம், நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தருக்கு கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆசாரியன் அந்த மேல் சொல்வாராம். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள், என்ன ஒரு ஆசீர்வாதம். நம்ம அறிக்கையிட வேண்டிய வார்த்தைகள் இந்த 26ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தடவையும் நம்ம காணிக்கை கொடுக்கும்போது முதலாவது எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி, எங்களை மட்டும் கொண்டு வந்ததான எங்களுக்கு வந்ததுக்கு காரணமாக இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டிக்காகவும் அவருடைய பலத்த கைக்காகவும் ஓங்கிய பயத்துக்காகவும் அற்புத அடையாளங்களுக்காகவும் இரத்தத்தினால் மீட்டு கொண்டதற்காகவும் எங்களை பெரிய வனாந்திரத்தில் பாதுகாத்ததற்காக, பராமரித்ததற்காக, வழிகாட்டினதுக்காக, எங்களோடு கூட நீங்கள் இருந்ததற்காக, எங்களை ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் கொடுத்ததான கட்டளைகளுக்காகவும் நன்றி. நான் இதை நான் கொண்டு வந்து உமக்கு தருகிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை மீறவில்லை, நான் கட்டளைகளை மறக்கவில்லை, நான் இதை எதையும் நான் தவறாக இந்த பணத்தை பயன்படுத்தவில்லை. என்னை ஆசீர்வதியும். என்னை மட்டுமல்லாமல் எங்களை எல்லாரையும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காணிக்கையை படைத்து விடுகிறோம். அதுக்கப்புறம் அதை பெற்றுக்கொண்டதான் ஆசாரியன், நீ இனி உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. அவர் உனக்கு கொடுத்த கட்டளையின்படியையும் நியமங்களின்படியும் நடக்க கவனமாக இருப்பாயாக. அப்பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ அவருடைய சொந்த ஜனமாயிருப்பாய். பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் உன்னை ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்து அவரே உன்னை பரிசுத்த ஜனமாக என்றென்றும் பாதுகாத்து கொள்வாராக. ஆமேன் அப்படின்னு அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஆமேன்னு சொல்லும்போது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், அந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. இது 26ஆம் அதிகாரம் நம்ம கற்றுக் கொடுக்கும் பாடமாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 26வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த உபாகமம் 26வது அதிகாரத்தில் மெயினாக சொல்லப்பட்டதான காரியம் என்னென்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செய்தாங்க, அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கானான் தேசத்துக்கு போன பிற்பாடு அவங்க விளைவித்ததான அந்த பலன்கள், பயிர்கள், ஒலிவ எண்ணெய்கள் எல்லாவற்றினுடையதான முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடையதான ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்துக்காக அவங்க என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு போய் நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தும் போது என்ன சொல்லணுமா, கர்த்தர் என்ன செய்தார், உங்களுடைய கர்த்தாவே நீங்கள் என்ன செய்தீங்க, முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்ததான அந்த கானான் தேசத்தை எங்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஜனமாக எகிப்துக்கு போனோம், அங்கே என்ன செய்தோம், நாங்கள்
பெருகணும். நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், நாங்கள் என்ன செய்தோம், அந்த இடத்துல அவங்க எங்களை என்ன செய்தாங்க, மிகவும் சிறுமைப்படுத்தினாங்க. எங்களுடைய தானே சிறுமையையும் எங்களுடைய வருத்தத்தையும் எங்களுடைய ஒடுக்கத்தையும் பார்த்து நீங்கள் எங்களை என்ன செய்தீங்க, அந்த அடிமைத்தனமாகி அந்த எகிப்து தேசத்திலிருந்து உங்களுடைய தானே ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மகா பயங்கரமான அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் எங்களை என்ன செய்தீங்க, அந்த எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணி இப்படிப்பட்டதான பாலந்தேனும் ஒடுகிற கானான் தேசத்துக்கு நீர் எங்களை கூட்டி அந்த சேர்த்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் இதிலேருந்து பயிர் செய்திருக்கிறோம், அந்த பயிரினுடைய தானே முதற்கனி உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா, தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதே போல் என்ன செய்யணுமா, தசம பாகத்தை ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லி நாங்கள் என்ன செய்தோம், இது நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து, நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம், உமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். அப்போது இது இப்படி செய்யும்போது மனுஷனுக்கு என்ன வராது, பெருமையே வராது. இன்றைக்கும் நமக்கு கொடுக்குற சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கறது அவர் தான், அந்த ஞானத்தை கொடுத்தது அவர் தான், நம்ம வேலை செய்வதற்கு பலனை கொடுத்தது அவர் தான். அப்போது நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காடுக்கு, முதல்ல தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி அவருக்கு கொடுத்துட்டு தான் மீதி என்ன செய்யணும், நாம் அனுபவிக்கணும். இது நான் என்னத்துக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், என்ன சர்ச்சில் எனக்கு குறைவாக இருக்குது, அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதான அந்த கான்செப்டை நம்ம என்ன செய்யணும், நன்றி உள்ள இருதயத்தோடு அவர் நமக்கு தந்தது அப்படிங்கிறதான அந்த எண்ணத்தோடு அந்த நன்றியோடு செலுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருவாராக. இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இது நாள் வரையில் நீர் எங்களை நடத்தி இந்த பாதைகளுக்காக நன்றி. எத்தனையோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம பிரச்சனைகள் நடுவிலேயும் பாடுகள் நடுவிலேயும் கர்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தது போல கர்த்தா உம்மை அறியாதிருந்த ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆமேன் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமேனப்பா சீரியா தேசத்தான்னு சொல்லப்பட்டிருக்கப்பா, ஆமேனப்பா அறியாதிருந்த அந்த சீரியா தேசத்தானாகி அந்த ஆபிரகாமை நீர் அழைத்து கொண்டு வந்து நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அப்பா அந்த தேசத்தை கொடுத்தது போல நாங்களும் உண்மை அறியாதிருந்த காலங்களில் உண்மை அறியாதிருந்த கர்த்தாவே அப்பா விக்கிரகங்களுக்கு நேராக இருதயத்தை அந்த செலுத்தின அந்த நாட்கள்லையும் கர்த்தாவே நீர் எங்களை அதிலிருந்து பிரித்து வந்து உம்முடையதான அப்பா அந்த அடிமைத்தனத்தை, அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை கர்த்தாவே அப்பா புறப்பட பண்ணி உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் உம்முடைய பலத்த கரத்தினாலும் உம்முடைய கர்த்தா மகா பயங்கரமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தாவே பலவிதமான பலத்த செய்கையினாலையும் எங்களை அப்பா அதிலிருந்து விடுதலையாக்குனீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் உம்முடைய ரத்தத்தினால அப்பா உம்முடைய ரத்தத்தை சிந்தி கிரயமாக சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரப்பா. ஆமேனப்பா நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து நன்றியுள்ளவர்களாய் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே அப்பா இது எல்லாம் உம்மால் வந்தது என்பதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். நாங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆமேன் உம்முடைய சமூகத்தில் வந்து செலுத்தி உமக்கு மகிமையை செலுத்தி நன்றியுள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.